ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. நம்ம பண்ணக்கூடிய டைம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். இந்த சூப்பரான சைட் டிஷ் வந்து ரசம் சாதத்துக்கு, மிளகாக்கிளி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் கலர் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல, அந்த பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், முருங்கைக்காய் ஆட் பண்ணலாம், எது வேணாலும் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விருப்பம் தான். இப்போது ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நீங்கள் இஞ்சி பூண்டு கூட தட்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இஞ்சி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பட் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நம்ம பெரிய சைஸில் போடுறதுனால உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். நீங்கள் சும்மா கலரி விட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நீங்கள் தண்ணி இப்போது தேவையான ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கால்லேருந்து 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சதன்னு ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் 1/2 டம்ளர் மோர் தென் எனஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஸோ இதே மாதிரி நடுவில் நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் இந்த மாதிரி கலரி விட்டிங்க அப்படின்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரச சாதத்துக்கு, மிளகாக்கிளி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.